ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளில் நாம் மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்திலே கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறபடினாலே நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டோருமாக இயேசு நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த பகல் ஜப கூட்டங்கள் அதிகமாய் நடக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். காலையில் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வெளி வேலைக்கு போகாதவங்க வீட்டில் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கம்பல்சரிலி ஜப வீட்டில் வந்து ஜெபிக்கும்படி நீங்கள் அறிவிப்பை கொடுக்க வேண்டும். வேலையெல்லாம் ஒரு 10 மணிக்கு முடிச்சிடுவீங்க, 10-11 மணிக்கு முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸு இல்லைன்னா வேலைக்கு போகிறவங்களை கம்பல் பண்ண முடியாது. கண்டிப்பாக வேறு வேலை ஜோலி இல்லை சும்மா இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஜப வீட்டிலே வந்து ஜெபிக்கும்படியாய் நீங்கள் சபையில் அறிவிப்பை கொடுக்க வேண்டும். அவர்களை எப்படி ஜெபிக்க வைப்பது, தேவ சித்தம் செய்ய வைப்பதுங்கிறதெல்லாம் ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு செய்வார். நீங்கள் அந்த மாதிரி அறிவிப்பை கொடுத்து நீங்கள் செய்வீங்கன்னா என்னால் இயன்றதை நான் செய்வேன். ஏனென்று சொன்னால் இன்றைய கிறிஸ்தவ சூழ்நிலை ஆனாலும் சபையுடைய சூழ்நிலை ஆனாலும் மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதை நான் புரிந்திருக்கிறேன். நீங்கள் இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. கோபுரங்கள் இருக்கலாம், கொட்டாரங்கள் இருக்கலாம், ஜனங்கள் இருக்கலாம், கார் இருக்கலாம், வண்டி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாய், தேவ ஆவியானவர் செயல்படத்தக்கதாய் சபையுடைய சூழ்நிலை சரியாக இல்லை, மிக மிக மோசமாக இருக்கிறது என்பதை நான் பரவலாய் ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறதுனால 2 மாநிலத்திலும் ஊழியங்களை சுற்றுறதுனால நான் கண்ட காரியம். ஆகவே எங்கே கொஞ்சம் அதிகமாய் மனைப்போடு செயல்பட எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான அறிவிப்பையும் முயற்சியையும் செய்கிறது வழக்கம். அடிக்கடி எங்கேயும் நிறைய காரியம் செய்யணும்லாம் பாஸ்டர்கிட்ட சொல்கிறது உண்டு. பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள்லாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை அடைவதென்று சொல்வது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை. உங்களை குறை சொல்லலை. முன்னால் ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும். இயேசுநாதர்கிட்ட ஒரு தாயார் கேட்குது, என்னுடைய 2 பையன்மாரில் ஒருதான் உங்களுடைய வலது பக்கத்திலும் ஒருதன் உங்களுடைய இடது பக்கத்திலும் இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும்னு ஒரு தாயார் கேட்குறான். நல்ல விஷயந்தான். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், நான் செய்கிற மாதிரி பிதாசித்தம், அதான் நான் முழுகிற ஸ்நானம்னு அந்த இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை நான் நிறைவேற்றி முடிக்கிறது போல உள்ள காரியங்களை அவர்களால் செய்யக்கூடுமா என்றால் ஆமாம் அதுவும் கூடும் என்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்வார், நீங்கள் இதெல்லாம் சொன்னாலும் அது யாருக்கு பிதாவாகிய தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும், அது நான் நினச்சி கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பொருள் என்னவென்று சொன்னால், அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதியை அடைந்தவர்களுக்கு அது தேவன் தான் கொடுக்குறார். நீங்கள் என்கிட்ட கேட்கறதுனால நான் செஞ்சிட முடியாது. இப்போ இயேசுவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இயேசு வந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் என்பது தான் பைபிள் சொல்கிற செய்தி. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களில் இருக்க கடவுதுன்னு சொல்லி ஆரம்பித்து, அவர் தேவகுமாரனாக இருந்து தேவதூதருடைய மேலான நிலையில் இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரணம் அறிந்து அவரை தாழ்த்துறதுனால் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் தேவனுடைய குமாரன் என்கிற அந்தஸ்திலே அவர் வலது பார்சத்தில் உட்கார்றதுக்கு அவர் என்ன மாதிரியான பாதையிலே கடந்து செல்ல வேண்டி இருந்தது என்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம். அப்போ இயேசு இவ்விதமாய் ஒரு பாதையில் கடந்து சென்றுதான் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கிறார் என்பது நாம் எல்லாருக்கும் மாதிரியாக வச்சிருக்கிற விஷயம்.
சரியா வசனத்தை நீங்கள் புரியணும். அநேக சந்தர்ப்பங்களில் இயேசு ஆராதிச்சிட்டா, பாட்டு பாடிட்டா, ஜெபம் பண்ணிட்டா ஏதோ உயர்ந்த பதவி அடையலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து இந்த நாட்களிலே பரப்பப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாட்டினாலோ வெறும் ஜபத்தினாலோ தவத்தினாலோ உண்டாகிற விஷயம் இல்லை. தேவ சித்தத்துக்கு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த இயேசுவை போல பரலோக தேவனுடைய சித்தத்துக்கு பூரணமாய் அர்ப்பணித்து நடக்கிற வாழ்கிற அனுபவத்தின் அடிப்படையில் கிடைக்கிற விளைவு. புரிஞ்சிட்டிங்கல்ல? இது ஒரு சடங்காச்சாரமாய் நடக்கிற விஷயம் இல்லை. அது பிரயாசத்தின் பலன் என்று கூட நான் சொல்லலாம். அவனுடைய பிரயாசத்தின் பலன் அது ஆதி ஆமத்தில் வந்துட்டு, முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பசிப்பாய், அப்புறம் உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இழைப்புடையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அவர்கள் பிரயாசங்களை விட்டு இழைப்பார்வார்கள் என்றெல்லாம் வசனங்கள் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அடிப்படை இதற்கு இருக்கிறது. அது இன்னைக்கு சபைக்கும் தெரியாது, பாஸ்டர்மாருக்கும் தெரியாது. நகை நனையாமல் நத்தை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து கொடுத்துட்டு போகிறேன்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. அது ஒரு தனி அனுபவம். அல்லையா? ஸோ ஆக இதற்குரிய தகுதி பாட்டை உருவாக்க வேண்டியது, விசுவாசிகளில் உருவாக்க வேண்டியது, சபைகளில் உருவாக்க வேண்டியது அவசியம். முதல்ல புரிஞ்சிருப்பீங்க. இதற்கு தகுதியான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அது முதல்ல அவசியம். இதை எப்படி உருவாக்குறது? கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி, ரொம்ப நேரம் எடுக்கல, சொல்லி அடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா பயனுள்ள அறிவுபூர்வமான இந்த நாட்களுக்கு தேவையான அவசியமான மிகச்சரியான காரியத்தை நம்ம செஞ்சாகணும். 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் நாங்கள் அப்படி ஓடணும், இப்படி ஓடணும், அப்படி சுற்றணும், இதெல்லாம் பயனற்றது. எப்படி ஓடி என்ன பிரயோஜனம்? அதான் அந்த மல்யுத்தம் பண்ணுறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் ட்ராக்கில் சரியாக ஓடாட்டா வெற்றி வாகை சூட்ட முடியாது. எல்லாம் நிறைய உதாரணம் நமக்கு இருக்கு. ஸோ அதனால தாறுமாறா ஒரு பொருள் இல்லாமல், ஆமாம், அந்த ஃப்ரெக்வன்சி அவர் பாட்டு பாடுவார் இல்லையா, இஷ்டம் போல அல்லைவதில்லை தெய்வ சித்தம் செய்து வாழ்பவன் நான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அநேகர் தாறுமாறா இஷ்டம் போல வாழ்க்கை முழுதும் அலக்கழிஞ்சி கடைசியில் எதுக்கு ஓடணும், ஏன் ஓடணும், என்ன அடைஞ்சோன்னு தெரியாமல் நிறைய பெரிய பாஸ்டர்மாரன்னு சொல்லவெல்லாம் வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால் அப்படி செய்ய முடியாது. செய்ய வேண்டியதை மிகச்சரியாய் செய்துவிட்டால் எளிதாக வெற்றியை பெற்றுவிட முடியும். இப்போ நான் சொல்லுவேன், இந்த வீட்டுக்கு நான் ஃபேன் ஓடிட்டுருக்கு, கரண்ட் வரலன்னா என்ன செய்யணும்? விவரம் இல்லாதவன் என்ன செய்வான்னா, ஃபேன் ஓடையில் இல்லையா, இந்த உயரங்கோடி எல்லாம் வருது, காங்கிரீட்டை பிரி, பைப்பிலோடி வருதா, அதை பிரி, இதை பிரி, வீட்டை இடித்து போட்டுருவான். விவரம் உள்ளவன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், உங்களுக்கு தெரியுமே, விவரம் உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? இது ஒன்றும் செய்ய மாட்டான். முதல்ல அந்த மீட்டர் பாக்ஸுக்கிட்ட ஒரு ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸை உருவி பார்ப்பான், இது அத்து இருக்கா, நல்லா இருக்கா, அது நல்லா இருக்குன்னா அதை வைக்கணும். அடுத்தது அங்கே போஸ்ட்டில் ஒரு ஃபியூஸ் இருக்கும், அதை எடுத்து பார்க்கணும், அத்து இருக்கா, முதல்ல வெளியே கரண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து இது வழி வரிசையாக பார்க்கணும். சரி இல்லையா, எல்லாம் சரியா இருக்குது. அப்போ அந்த அதில் வர கரண்ட் ஒயர் அத்து கிடக்கா, வெரி சிம்பிள். எங்கேயோ ஒரு சின்ன ஃபியூஸ் அறந்துருக்கும், அதனால் ஒரு ஒயர் அத்து இருக்கும். சரி பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அப்போ விவரம் இவ்வளோ செய்து 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடுவான். அறிவில்லாத பயவை, இதில் பழக்கம் இல்லாதவன், தெரியாத பயவளை கொண்டு வந்தால் வீடை இடிச்சு போடுவான். சவரை மட்டும் தோண்டி வேறெல்லாம் பிடிக்கிடுவான் இல்லையா? இப்போ புரியும் நினைக்கிறேன். இப்போ பாஸ்டர் மாதிரி செய்யறது இப்படிப்பட்ட வேலையாகும். செய்ய வேண்டியது என்னன்னு அனைவருக்கு தெரியலை. குற்றம் சாட்டி சொல்ல இல்லாத சொல்லி தான் ஆகணும். சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம். முதல் ப்ராப்ளம், தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எங்கே இருக்குங்கிறதா முதலாவது புரிய வேண்டிய விஷயம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை பகைப்பான். இங்கே 2 விஷயம் சொல்லியிருக்குங்க. ஒன்று பரலோகத்தின் தேவன், இன்னொன்று நாம் பார்க்குற இந்த உலகம், உலகத்தின் அதிபதி, உலகத்தின் சூழ்நிலை. இது 2 ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. சொல்கிறத சரியாக பிடிச்சிக்கிடணும். நிறைய சாத்தான் பயன்படுத்துகிற பிரசங்கிமார் எப்படியெல்லாம் ஜனங்களை தேவனுடைய உறவிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து உடைச்சி தேவ பிரசன்னம் வர முடியாமல் மோசடியாக செயல்படுறாங்கிறது நல்லா தெரிஞ்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பரலோகமும் பூலோகமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம்.
பரலோக தேவ ராஜ்யத்துக்கேற்ற காரியங்களில் பூரணப்படுகிறவர்கள், அந்த அழைப்புக்குரியவர்கள், பூலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டிருப்பார்கள், இழந்திருப்பார்கள், விட வச்சிருப்பார் தேவன் என்பது உண்மை, ஒரு முக்கியமான உண்மைங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். ஏன்னா நிறைய பிரசங்கம் கேட்டு மண்டை குழம்பி போச்சு. அதனால தான் சில விஷயம் கொஞ்சம் அட்வான்ஸாக பேசணும். உதாரணத்துக்கு ஆதி ஆகமத்தில் ஏனோக்கு தேவனோடு செஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் காணப்படாமல் போனான். அந்த வார்த்தைக்கு பொருள் அவன் உலகத்தோடு உலகத்தாரோடு சஞ்சரிக்கவில்லை, தேவனோடு சஞ்சரித்தான். அதனால தான் அந்த வார்த்தையை தேவனோடு சஞ்சரித்தான் என்று தனியாக போட்டிருக்கு. தேவனுக்கு உரியவைகளோடு சஞ்சரித்தான். நோவாவை பற்றி வாசிக்கும் போதும் அதே வார்த்தை தேவனோடு சஞ்சரித்தான், அவன் மற்ற எல்லாருக்குள்ளும் அவன் ஒருவனே நீதிமானாக இருந்தான். அப்போ மற்ற எல்லா மனிதர்களும் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை, உலகத்தோடு உலக வழக்கத்தோடு உலக நம்பிக்கையோடு சஞ்சரித்தார்கள். இவன் மட்டும் தனித்து சஞ்சரித்தான் என்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நாம் எலியாவை சொல்வாங்க. எலியா அவன் திஸ்பியனாகி எலியா என்று தான் அவனுக்கு வரலாறு ஆரம்பிக்கும். மற்றபடி அவனுடைய ஆரிஜின், அவனுடைய பெற்றவர் யார், அதை பற்றிய விவரங்கள் பைபிளில் இருக்காது. தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அவர் பரதேசியாய் சன்னியாசி தான், அப்படி சஞ்சரிக்கிறவனாக இருந்திருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அது அவனுடைய வரலாறு. நான் ஷார்ட்டாக போகிறேன். அப்புறம் எலிசாவும் அதே மாதிரி ஒரு பரதேசியாய் ஒரு சன்னியாசியாய் இல்லையா, அப்படி சஞ்சரித்திருக்கிறான் என்பதை நாம் அந்த பகுதிகளை ஆராயும் போது புரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடணும், நான் வர்றதில் போனோம், எல்லாம் உங்களுக்கு வசனம் தெரியும். எலியாவுக்கு வேலைக்காரனாக இருந்தவன் எலிசா, சரிதானே? எலியாவுக்கு வேலைக்காரன் இருந்தவன் எலிசா. எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலை வரும்போது எலியா கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும். அவன் வேற எத்தனையோ காரியம் கேட்டிருக்க முடியும், மற்ற ஆளெலாம் கேட்டாங்க, செஞ்சு கொடுத்தான். அவன் உம்மிடத்தில் இருக்கிற ஆவி அது ரெட்டிப்பாய், அது சம்பந்தமான காரியம் என்று அவன் கேட்கிறதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்ச விஷயம்தான். கடைசி வரைக்கும் அவன் அவரை பின்தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்கிறான் என்பது நமக்கு தெரியும். இந்த எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தான், யாரு? கேயாசி. கேயாசியும் எலியாவும் எலிசாவும் தீர்க்கதரிசியோடு நடந்தவன் தான். கேயாசியும் தீர்க்கதரிசியோடு நடந்தவன் தான். இவன் என்ன செய்கிறான், அந்த நாகமானின் இடத்துல போய், சம்பவம் உங்களுக்கு தெரியும், நாகமான் வந்தான், சோமானான் போனான். இவன் அவன் காணிக்க கொடுத்தான், வாங்கல, திருப்பி போயிட்டான். இந்த கேயாசி ரகசியமாக போய் அவனிடத்துலேருந்து சில விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு வந்தான் அப்படி. ஸோ அப்படி வந்து நிற்கும்போது எலிசா கேட்குறான், நீ எங்கேருந்து வந்தான்னு கேட்டான். ஐயோ ஒரு இடம் போகலை அப்படின்னு. இவன் சொன்னேன், என்னப்பா நான் ஒரு தீர்க்கதரிசி, இத்தனை வருஷம் எங்க கூட நடந்துக்கிட்டு எப்படியா நடந்துக்கிட்டு இப்படி டூப் போடலாமாடா, எங்கே போன நீ எல்லாம் பேசின எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டான். சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு, திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும், அது எடுத்தா சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 5:26 படிங்க. பார்த்து வர இறங்கின போது சரி சொல்லவில்லையா? அந்த வார்த்தை பணத்தை வாங்குறதுக்கு வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்கிறதுக்கு இது காலமா? அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எப்பா நம்ம தேவனுடைய வேலையில் இருக்கோம், நமக்கு இது தகுதியானதில்லை. அந்த காலத்தில் இதெல்லாம் திரளாக வச்சிருக்கிறது ஆசீர்வாதம், நம்பப்பட்ட காலம் இல்லை. அந்த காலத்தில் சொல்கிற வார்த்தை அதுதான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அந்த காலத்தில் இதுக்குள்ள காலமா? இஸ்ரேல் தேசத்துக்கு நிலைமை எப்படி இருக்கு? அந்நிய ராஜாக்கள் வந்து அடிக்கடி அழிச்சு போடுறாங்க, ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவன் தந்திருக்கிற பொறப்பு என்ன? இதெல்லாம் வாங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க, அனுபவிச்சுட்டு இருக்க காலமா? அந்த வார்த்தையை பிடிச்சிடுங்க. ஸோ இப்படி பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வல்லமையான அதிகாரபூர்வமான
காரியங்களை செஞ்சவர்கள் எப்படி இருந்திருக்காங்கங்கிறது ஒரு ஐடியா கிடச்சில்ல. பரதேசிகளை போல சன்னியாசிகளாய் அப்படி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடுவோம். யோவானை குறித்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்திரீகளில் பிறந்தவனிடத்தில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. எல்லாம் வசனம் தான் உங்களுக்கு தெரியும். யோவானை விட பெரியவன் ஒருத்தன் இல்லை. அந்த யோவான் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அவன் வனாந்திரத்தில் சஞ்சரித்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுடைய ஆகாரமாக இருந்தது. வெட்டுக்கிளின்னா நம்ம அங்கே வந்து வெட்டுக்கிளின்னு பச்சையாக ஒன்று பார்க்குறோம்ல, அது கிடையாது. லொக்கஸ்டஸ் பீன்ஸ் அப்படின்ற ஒரு அவரைக்காய், நம்ம அவரைன்னு சொல்கிறோம்ல, அது வெட்டுக்கிளி அவரைக்காயின்னு பேர். அது இங்கிலீஷ்லேயே இருக்குது, நான் அதை படத்தை பார்த்துருக்கேன். லோக்கஸ்டஸ் பீன், அந்த காய் அது பூச்சி கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலில் உள்ளவங்க பூச்சி சாப்பிடக்கூடாது. சரி, அப்போ காட்டு அவரைக்காய் சாப்பிடுகிறவன் காட்டு ஆகாரம் தான் சாப்பிட்டான். அப்புறம் வார்க்கச்சை ஒட்டகன்னா தோல், ஒட்டகத்தினுடைய தோல்னால உடை, இடுப்பில் பெல்ட்டு கிடையாது, அது வச்ச கட்டியிருந்தான். அதாவது ரொம்ப தரந்தாழ்ந்த ஒரு காட்டு ஆதிவாசின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆதிவாசிகள்லாம் நம்ம ஊரில் சொல்லுவோம். அப்படிப்பட்டது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதன் யாரு? யோவான். சந்தேகம் இல்லை. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளத்தில் பிறந்தவர்கள் பெரியவன் ஒருவனும். புரிஞ்சுட்டீங்கல்ல? அப்போ தேவனுடைய பார்வையில் பெரியவன் என்றால் அவன் உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. இயேசுவை எடுத்துக்கிட்டா, அவர் பிறந்த போது ஒரு அந்த சத்திர தொழுவோம் இல்லையா, அவருக்கு வாழ்க்கை நரிகளுக்கு குழிகளும் ஆயுத பறவைகளுக்கு கூடுதலாக உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலைசாக்க இடம் இல்லை. அடிக்கடி நம்ம பார்க்குற வசனம். வாழ்க்கை 2 கல்லர்கள் நடுவில் ஒரு கைதியாய் அவர் கொலை செய்யப்படுகிறார், அவருடைய மரணம். சரிதானுங்களா? அப்போ இப்போ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவகுமாரனாய் பிதாவாகி தேவனிடத்தில் வலது பார்சத்தில் இருக்கிறவர் 2000 வருஷங்களை கடந்து உலகம் முழுதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் உலகத்தில் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியுதா? ஓகே, தேவனுடைய பார்வையில் பூரணம், மேன்மை, ஆவிக்குரிய அதிகாரம் பொருந்தவர்களாய் வாழ்ந்தவர்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் இயேசுவின் சீஷர்லாம் எல்லாரும் விட்டுட்டு வந்தாங்க. பேதுருவை கேட்குறாரு இல்லையா, இதோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, வேலைகளையும் படகையும் விட்டு விட்டு ஓடி போனார்கள். எல்லாம் விட்டு விட்டு போனோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் இடத்துல ஒரு ஐஸ்வர்யமாக வர்றான், நித்திய ஜீவனை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கற்பனையை கடைபிடிலாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிக்கிறேன். அவன் இன்னும் என்ன இடத்துல என்ன குறை உண்டுன்னு கேட்குறான். நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் நீ உனக்கு உண்டானவளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போ பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பிறகு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவா. அல்ல இல்லை, அது அந்த 3 சுவிசேஷத்தில் இருக்குது, கம்பேர் பண்ணி படித்தா எப்படி இருக்கு. அப்போ பூரணம் என்பது எங்கே இருக்கு? உலகத்தை இழப்பது. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சதா? கிறிஸ்துவுக்குள் பூரணம் என்பது உலகம் முழுவதையும் இழப்பது. தேவ சித்தத்தின் உச்சக்கட்டத்துக்கு செல்வது என்பது இந்த உலகத்தை முற்றிலும் இழப்பது. விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக நாம் தேவ சித்தத்தின் எல்லைக்குள், அதன் பூரணத்திற்குள், தூய ஆவியானவரின் ஆளுகைக்குள், அதன் பூரணத்துக்குள், கிறிஸ்துவின் சபையின் பூரணத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோமோ, டிட்டாச் பண்ணப்படுறோமோ, அந்த அளவு தான் அதை அடைய முடியும். இப்போ புரியுதில்ல? மேன்மையான ஆவிக்குரிய அதிகாரங்கள் பெற்றவங்கள்லாம் இப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்க முதல்ல இப்படி கொண்டு வந்துடுவார். அதை கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த லெவலுக்கு கொண்டு வந்து தான் கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு நுட்பமான காரியத்தையும் நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அப்போ தேவனுடைய அந்த வசனம் எபேசியர் 3:18 படிங்க பார்ப்போம். 18 படிங்க. அதில் அது 16 என்ன சொல்லுவார்னா, பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் 15 முழங்கால் படியிட்டு நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று ஆரம்பித்து கீழே வரும்போது தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய அது 17, 18, 19
தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படும். சரிதானே? வேண்டிக் கொள்க. கவனிக்கிறீங்களா? அப்ப தேவனுடைய சகல பரிபூரணம்னு சொன்னா அந்த எல்லைக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் பூமிக்குரிய அனைத்தையும் இழக்க வேண்டும். அதான் உண்மை. அது ஏன் பிரசங்கார ரெண்டையும் வச்சுக்க முடியாதா? இதுதான் இன்னைக்குள்ள கள்ளத்தனமான உபதேசங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஏன் ரெண்டையும் வச்சிருந்தா என்ன கெட்டு போகுது? இதுக்கு தான் தந்திரமா பேசுவா. ஆபிரகாம் அப்படி இருந்தான், தாவீது இப்படி இருந்தான், அவன் எப்படி இருந்தான், இவன் எப்படி இருந்தான். அவங்க யாருமே இந்த மேன்மையான எல்லைக்கு வரல. அது வேற வசனங்கள் இருக்கட்டும். இவன் நமக்கு இயேசுதான் தலைவர்னா அவரு தான் நாம பார்க்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டில இருந்தா உங்களுக்கு எலியாவுக்கு இருந்த அதிகாரம் ஆபிரகாமுக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? வானத்திலிருந்து அக்கினி இறக்குனா நாம இறக்கல. இவன் தானே தைரியமா போய் நிற்கிறான். ஓகே. ஸோ இயேசுக்கு இருந்த அதிகாரம் ஆபிரகாமுக்கு கிடையாது. இதெல்லாம் தந்திரமான பேச்சு, ஏமாந்துடாதுங்க. விஷயத்துக்கு வருவோம். ஏன் ரெண்டையும் வைத்திருக்க கூடாது என்று சொன்னால், ஏன்னா தெரியணும்ல. சும்மா சொன்னா ஜனங்களுக்கு இப்போ சிலது ஷார்ட்கட்ல சொன்னாதான் கன்ஃபியூஷன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டரியா சொல்லணும். ஆதியாகமம் 3:17 சொல்லுது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வார்த்தை சரியா? நான் தான் படைச்சேன். 1:28 ஆசீர்வாதம்னு சொன்ன நான் தான். இப்ப சாபம் போடுறத நான் தான். சரிதானே? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நம்பர் 1. அப்புறம் ஆபிரகாமின் வம்சத்தாருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவங்களும் கர்த்தரை எரிச்சல் விட்டுனா நமக்கு தெரியும். இப்ப ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்திரவேல் நினைக்கப்படுவதில்லை, அது மனசுலே தோன்றுவதும் இல்லை. வசனம் சரிதானே? முதல்ல நான் சபிச்சிட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப சொல்லிட்டார், என் மனசுல இருந்தே எடுத்து மாத்திட்டேன்னு சொல்லிட்டார். மனசில் நினைக்கப்படுவதில்லை. வார்த்தை கவனமா படிச்சிருங்க. சரியா? சரி. இப்ப இயேசு சொல்லுகிறார், யோவான் 17:14-16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. தீந்தா? அப்போ இவர்கள் அந்நியரும் பரதேசிகளும், உலகம் தனக்கு சொந்தம் இல்லை என்றுதான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தை நீங்க ஆசீர்வாதம் நினைச்சா, தேவன் தன்னுடைய மனசுல இருந்து தூர போட்டுக்கிட்டு இதுக்கு பதிலா புதிய வானம் புதிய உண்டாக்குறேன்னு சொன்ன பிறகும் நீங்க பழைய வானம் பூமி அதை அடைகிறதுக்கு, ஆளுகை செய்கிறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தேவனுடைய எதிரியா இருக்கிறீர்கள். அடிப்படை சரிதானே? அதனாலதான் யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு உருவான பகை. 1 யோவான் 2:15 உலகத்துக்கு சிநேகிதனாக தேவனுக்கு பகைத்தனா இருக்கிறான். யோவான் 15:19 நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் பகைத்தது. இன்னொரு வசனம் தர்றேன். யோவான் 17:6 படிங்க பார்ப்போம். 17:6 படிங்க அந்த வசனம். நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள் தந்தீர். சரி. அப்ப தேவனுக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தை சரிதானே? உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பரலோக தேவனுக்குரியவர்கள். உலகத்திலிருந்து பிரிக்கப்படாதவர்கள் பூலோக தேவனுக்குரியவர்கள். 2 தேவன் இருக்கிறான். அதுதான் 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவர்களுக்கு பிரகாசம் வராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை, அவ பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு இப்படி கள்ளத்தனமா ஏமாத்தி வச்சிருக்கிறான். சரி. இப்ப என்ன புரிஞ்சவன்னா, எந்த அளவு இந்த தேவன் சபிச்சது, புறக்கணிச்சது, மறந்ததுமான உலகத்தை நீங்க ஆசீர்வாதம் நினைக்கிறீர்களோ, அந்த அளவு உலகத்தின் அதிபதியினுடைய ஆவியின் பிரசன்னத்தின் பிடியிலே வருவீர்கள். அதான் எபேசியர் 2:2 இவ்வுலக விளக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத் அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறீர்கள். அப்ப ஆகாயத் அதிகார பிரபுவின் ஆவி உலகத்தை ஆட்சி செய்கிறது, உலக வழக்கங்களை உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த ஆவியின் பிடியில் சிக்கனவர்கள் அந்த வழக்கத்தில் நடக்கிறார்கள். சரிதானே? வழக்கம் சரிதானே? 1 கொரிந்தியர் 2:12 சொல்லுது, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். சரியா? என்ன புரிஞ்சுங்க இவ்வளவு நேரம்? இதெல்லாம் நான் திருப்பி நிறைய பேசுறதுதான். இந்த உலகத்தை உங்க மனசுல இருந்து எடுத்து போடுகிறது வரைக்கும் பரலோக தேவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்காது.
உங்கள் பிரசங்கிமாரை ஏமாத்துறாங்க. நிறைய பிரசங்கிமார் மாற்றி 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 உங்களை முட்டாளாக்குறதுக்கே சாத்தான் ஆள் அனுப்புகிறோம். இந்த உலகத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து முழுசு எடுத்து போடுறது வரைக்கும் பரலோக ஆவி வராது. இதுதான் அடிப்படை. நீங்கள் புரிஞ்சுடுங்க. எழுப்புதல் வேணும், தெய்வ கிருபை வேணும். சபை கட்டப்படணும்னா எப்படி கட்டப்படும்? நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணி பார்க்குறேன், ஜனங்கள் தயாரில்லை. நாங்கள் உலகத்தை விட மாட்டோம், உலகத்தை மனசுலேருந்து எடுத்து போட மாட்டோம், பரலோகத்தில் மனசை வைக்க மாட்டோம்னா இப்படி தான் இருந்துக்கிட்டே இருப்பிய. எத்தனை லட்சம் செலவாக்கி எத்தனை பிரசங்கிமார் வந்தாலும் நெவர் நடக்காது. ரொம்ப சிம்பிள். நான் நடத்துகிற சூழ்நிலைகளும் இப்படி தான் நடத்துவேன். எங்களுக்கு வேறு வழி கிடையாது. உலகத்தை எடுத்து வெளியே போடுவியா? இது தீ கொடுக்க வச்சிருக்கு, இது சாபத்தில் இருக்கு, இதை தொட மாட்டேன், இதில் மனசு வைக்க மாட்டேன். கொலோசியர் 3:1-2 சொன்ன மாதிரி கிறிஸ்துவ தேவனுடைய வலது பார்சத்துக்கு மேலான விளைத்திகளும் பூமிக்கிறவர்களை அல்ல. இந்த எல்லைக்குள்ள நீங்க வர்றது வர பரலோக தேவனுடைய கிருபை நிச்சயமா கிடைக்காது. கிடைக்கணும்னா அந்த பைபிளை தீ கொடுக்கணும் முதல்ல. சரியா? ஒன்றில் இதை தீ கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம தீ கொடுக்கணும். ரெண்டுல ஒன்று எது சரியா இருக்கும்? நான் இப்படி தான் கேட்கணும். ஸோ இதை புரிகிறது வர நீங்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு காலம் வரும், பிறகு போதும், உனக்கு இவ்வளவு காலம் தந்தான் இல்லையா, இன்னும் உனக்கு உணர முடியல இல்லையா, இனி உணர்வே வராண்டான்னு சொல்லுவார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கிடாதுன்னு சொன்னார் இல்லையா ஒரு மரத்தை பார்த்து. அது மாதிரி உள்ள நிலைமை வந்து போயிடும், வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் பார்த்து ஆளுகளெல்லாம் கடத்தி போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லையா இருக்கோம். சரியா? ஆக ரொம்ப சிம்பிள். உலக நேசத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டு சமர்ப்பிப்பீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் பரலோக தேவனுடைய கிருபை வரும், பரலோக தேவனுடைய தொடுதல் வரும், பரலோக தேவ ஆவி வரும். நல்லா புரிஞ்சுங்கல்ல? பெந்தைக்கோஸ்தை கோலத்தில் செயல்படுற ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. எகெயின் சொல்கிறேன், அது கை கால் உதறது, அந்நிய பாஷை பேசுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 பேரும் கேஸ் நடத்துகிறான், மாறி மாறி சண்டை போடுறான். பரிசுத்தாவின் முதல் கனியாகி அன்பு கிடையாது, அது பரிசுத்தாவி கிடையாது. நீ ஏமாறாது. இந்த அஸ்திபாரம் இல்லாத இடங்கள்ல நிச்சயமா பரலோகாவி வர முடியாது. இல்லைன்னா அதை கொண்டு வந்து வரணும். அதுதான் உண்மை. எல்லாம் ஃபேக்கான ஆவி, கள்ளத்தனமான ஆவி, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏத்துற ஆவி. ஏமாந்து போவாத, சொல்ல வேண்டியது என் கடமை. இது யாரும் ஒத்துழைக்காததுனால தான் நானும் யாரோட ரொம்ப ஐக்கியம் வைக்கிறது கிடையாது. நான் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு 1 யோவான் 1:3 சொல்லுது. அப்படியே போயிடுவோம், ஒத்தை போயிடுவோம். ஓ ஜாலியாக போயிரு. இது பிசாசுக்குள்ளே கிடக்குன்னு தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்போது என்ன அர்ப்பணம் செய்யணும்னு இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது தனி நபர்களாய் சபையாராய் முழுமையாய் நீங்கள் அர்ப்பணிக்கிற வரை பரலோக தேவனுடைய கிருபை கிடைக்காது. அது ஏதோ ஒவ்வொருத்தர் நாயும் நிறைய எல்லாரும் வாழ்ந்து போகிறான்ல, மற்றவனும் வாழ்கிறான், எல்லாரும் அது மாதிரி வாழ்ந்து போயிடலாம். இங்கே நான் வாழ்கிறேன், நான் கார் வச்சிருக்கிறேன், நான் சாப்பாடுகிறேன், நான் அப்படி இருக்கிறேன்னா இதுதான் ஒன்றை விட மற்றவனும் வச்சுருக்கேன். இதுக்கும் பரலோக தேவனுக்கு இது ஏமாத்தாங்க. அநேகர் தங்களை ஏமாத்துறாங்க. நான் இதெல்லாம் இருக்கிறதுனால கர்த்தருக்கு நவர் அப்படி இருந்தால் எல்லாரும் கூட தான் இருக்கான். நம்ம பிரதமருக்கு கூட இருக்காத தெய்வம் அவங்கள்ட்ட இருக்க போறாரு. சொல்லுங்க நீங்க. இப்படி நிறைய நாங்கள் பேசுவோம். அது வேற, ஏமாத்ததுங்க. சரி, அப்போ முதலாவது உலக நேசத்துக்குரிய அடிப்படைகளை நாம் எடுத்து போடும்படி அர்ப்பணிக்க தயாரா? இதுதான் இப்போ ப்ராப்ளங்க. ரொம்ப போல இன்னைக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் பக்கத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜபம்னு ஒன்று இருக்குங்க. நாங்கள் ஊழிய அனுபவத்தில் பார்க்குற விஷயம். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நபரோடு நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். அப்போ எனக்கு ஆவியானவர் சில காரியங்களை பேசும்படி உணர்த்தினார். நான் பேசினேன் ரொம்ப தெளிவாக. எல்லாம் வசனம், என்ன வசனம் ஏசு சொன்னார், செஞ்சார், எல்லாம் அத்தாட்சி வச்சு அந்த சப்ஜெக்டை பேசினேன். அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்சாலும் திருப்பியும் வாதாடிக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், ஏசு சொன்னதையும் செஞ்சதையும் உங்களுக்கு பேசியிருக்கேன். இது எனக்கு வேண்டி சொல்லலை. அதை செஞ்சால் அந்த இயேசுநாதரன் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு திடீர்னு அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. திடீர்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நாங்கள் 2 பேரும் போக வேண்டிய அடுத்த நாளும் இதுதான் சொல்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொன்னது, கர்த்தர் வானத்திலிருந்து பேசினவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், அது எபிரேயரில் அந்த வசனம் இருக்கிறது. அதாவது கர்த்தர் உங்களோடு என்ன பேசினாரோ, எபிரேயர் 12:25 படிங்க, அந்த வசனம் அதுதான். எபிரேயர் 12:25 எனக்கு தேவன் தந்த வசனம். அதை பாருங்க, கவனமாக பாருங்க, நமக்கு பயன்படும் நினைக்கிறேன். சீக்கிரம்
12:25 படிச்சாச்சா? எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு நான் விட்டு விலகினா எப்படி? நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோகத்திலிருந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்காருங்க. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்கள் குமாரன் மூலம் திருவிழம் பற்றினார்ல. பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் மூலம் பேசினவருக்கு கீழ்ப்படியாம போனா உங்களுக்கு எப்படிங்க நன்மை வரும்? அப்படியெல்லாம் பேசினப்புறம் அந்த மனுஷன் அந்த விஷயத்துக்கு உடன்படல், அவர் எதிராக தான் பேசிட்டு இருந்தார். நான் யோசித்து பார்த்தேன், கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர் தாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர் இயேசு சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்றார், இயேசு செஞ்சதை செய்ய மாட்டேன்னு சொல்றார். அப்படி இருந்துட்டு அவருக்கு சொக்கேடு பிரச்சனை, பிசாசு ஒத்துரும். அவர் சொல்றாரு, இந்த கட்டை ஒன்று மாற்றி தாருங்க. எப்படியா? இந்த கட்டை ஒன்று மாற்றி கொடுக்கணுமா? இந்த பேயெல்லாம் விரட்டி எனக்கு சுகம் தாருங்க முன்னாலே சொல்றார். அப்போ ஆண்டவருக்கு திருப்பியும் சரி அப்படி இப்படி சொல்லாரு. பாஸ்டர் என்கிட்ட சொன்னார் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். எங்களுக்கு சமாளிச்சுட்டு வரணும். ஜெபம் பண்ணுங்க பரவாயில்ல. அடுத்த வார்த்தை வந்து நிற்கி என்ன தெரியுமா? ஏசாயா 66:1-2 வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்ட ஆலயம் எப்படிப்பட்டது, என் கரம் இவைகளெல்லாம் உண்டாக்கினதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஆவில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நான் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணேன். என்ன செய்ய முடியும்? எனக்கு இப்படி இருக்கு. இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யணும். நமக்கு தான் சமாளிக்க தெரியுமே. எதுக்கு சொல்றேன்னா, ஜனங்கள் இப்படி தான் இருக்கிறேன். நாங்கள் நிறைய சந்திச்சிருக்கோம். இவங்க தான் அதை கொடு இதை கொடு செபியுங்கள்னு சொல்லிட்டு நம்ம பிரசங்க பரப்புறது உருட்டுறது. இந்த மாதிரி உருட்டிட்டு இருந்தா அப்புறம் ஆண்டவர் நம்ம போட்டு உருட்டுவார். சரிதானுங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். அப்போ தேவன் உங்களோட பேசின சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய தயாரான நீங்களும் ஆண்டவரை முடிவு செய்யும். நான் எல்லாம் ஜெபம் நடத்தும்போது இப்படி தான் நடத்துவேன். அதனால இந்த அரைகுறை ஏமாத்துக்காரெல்லாம் ஓடி போயிடுவாங்க. புரியுதா? ஏமாத்துலாம் சாத்தாம்படியில் ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கு. சப்ஜெக்ட் வருது ஏமன்னா. அது நீங்கள் வந்து 2 தெசலோனிக்கரில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா, அவர்கள் சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாமல் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அது 10ஆம் வசனமா? கெட்டு போறவர்களுக்குள்ளே வாசிங்க. அநீதி வஞ்சகம் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதா சத்தியத்தை அன்புடன் ஓகே, அந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும்? சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாதபடினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை பிரியப்படுகிற யாவரும் உள்ளாகும்படி பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை சரி போதும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்படியே போயிட்டா அதுக்கப்புறம் ஒரு வஞ்சிக்கிற ஆவிக்கு ஒப்பு கொடுத்துருவார். அதுக்கு பேர் ஒளியந்தோதன்னு பேர். அது கை கால் உதரம், அந்நிய பாஷை பேசும், குறி சொல்லும், பரிசுத்த ஆவி மாதிரி நடிச்சுட்டு இருக்கும். ஒரிஜினல் ஆவி இல்லை, வஞ்சிக்கிற ஆவி. அது எதனால வருது? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால. உலகத்தில் மனசு வச்சா உலக ஆவின்னு சொன்னால அவரே ஒப்பு கொடுத்துருவார். பிறகு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு விரட்டுறதுல பெந்தைக்கோஸ்தே குளத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சில பேயை விரட்ட முடியாது. அது ஏன்னு கேட்டால் இது ஒளியின் தூதன் பேய்ன்னு சொல்லுவாங்க. பழைய ஆளுகளுக்கு தெரியும். அதுன்னா ஒளியின் தூதன்னா அது தேவனே விட்டுருக்காது, விட்டுட்டார். ஒன்ன போய் நீ பொய்யான், நீ வசனத்தை ஏற்க மாட்டான், சத்தியத்தை விரும்ப மாட்டான்னு விட்டுருவார். விட்டுட்டாருன்னா நீங்கள் விரட்ட முடியாது. அது அவ்வளோதான், சாப்பிட்றது வரைக்கும் அப்படி இப்படி இருந்து அது முடிச்சுட்டு போயிடும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு சபை சிக்கி இருக்கு. இப்போ புரியுதில்ல? இப்போ நாம் இதில் சிக்கப்படாது, பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும். அல்லது ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் வேணும், அப்படி தானே ஜபிக்கிறோம். ஆதி திருச்சபையினுடைய அனுபவம் வேணும் தானே. அப்போ ஆதி திருச்சபையினுடைய உபதேசம் வேணுமே.
ஆதி அப்போஸ்தலர் நடந்த அற்புதங்கள் என்றும் காணுவான்னு பாட்டு பாடுவாவ. ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம் வேண்டாம், அனுபவம் வேண்டாம்னு என்ன செய்யணும்? இதுதான் பிரச்சனை. அது சரி வர்றது வரைக்கும் நீங்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்காண்டாம். புத்தி ஆட்டு உலகத்தினுடைய எல்லாத்தையும் எடுத்து போட்டு பரலோகத்தில் மனசவை பொக்கிஷத்தை வை. பரலோகம் சமீபம், மனசை பரலோகத்துக்கு திருப்புங்கிறது முதல் பிரசங்கம். இந்த எல்லைக்குள்ள உங்களுடைய சப்மிஷன், உங்களுடைய அர்ப்பணம் தேவனால் அங்கீகரிக்கப்படும் போது மாத்திரம். நல்ல கவனிங்க, இப்போ சப்ஜெக்டை சொல்லிட்டேன், அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம அர்ப்பணிச்சா உடனே தேவனை தான் அங்கீகரிக்கணும்ல. நல்ல கவனிக்கணும், நான் நுட்பமாக பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ நாள் செபிக்கிறோம் பாஸ்டர், ஒப்பு கொடுக்குறோம் பாஸ்டர், ஒப்பு கொடுக்குறோம் பாஸ்டர், ஒன்றும் நடக்கையில் பாஸ்டர்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு முறை இந்த காஞ்சிரக்கோட்டு கிருபாசன சபையினுடைய ஸ்தாபகர் சாதிய சாசன், நாங்கள் ஞானசனம் எடுத்தோம்ல, அந்த சாதியாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதன் அவரிடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தான். வந்தோடனே சாதியா சொல்லாரு, நீ லண்டன் மிஷன் சபைக்கு தானே போவாய், உனக்கு சுகம் என்னத்துக்கு? விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஆள் லண்டன் மிஷன் சபையில் கோயில் குட்டி. அவருக்கு பிரச்சனை வந்து, அவர் பிரச்சனை தீர்க்கிறது தான் அங்கே வந்திருக்காரு. சுகம் ஆனவன் எங்கே போயிடுவாரான்? திருப்பியும் அங்கே போயிடுவார்ல. இது ஆவியானவர் சொல்லிட்டார், நீ லண்டன் மிஷன் சபைக்கு தானே போவாய், உனக்கு சுகம் என்னத்துக்கு? இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வருவாங்க, ஆண்டவரேன்னு தாழ்த்தி வருவாங்க. ஆண்டவருக்கு தெரியும் எதுக்கு வந்திருக்கான். ஆமாம், என்கிட்ட போய் நான் பேசிகிட்டு இருந்த ஒரு நபர் இப்படி தான் சொன்னார், எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்படாமல் அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்து அப்படி போகிறதுக்கு எனக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவருக்கு பரலோகம் வேண்டாமா, ஓப்பனாக சொல்கிறார், நித்திய ஜீவன் ஒன்றும் வேண்டாம், இவ்வளோது கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? இப்படி தான் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால் எல்லாரையும் நம்ம விரட்டலை. அர்ப்பணத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், இதுதான் விஷயம். நீங்கள் அர்ப்பணிச்சிட்டாலும் நான் முடிக்கணும், சமயம் ஜெபிக்கணும். தேவன் அங்கீகரிக்காத அர்ப்பணங்கள் நிறைய இருக்கு. ஒரு முறை ஒரு தாயார் வந்து எனக்கு உறவினர் தான், கொஞ்சம் வயசாக எப்படி இருந்தான். நான் வந்து இந்த சுவிசேஷத்தில் ஆழமாக வந்துட்டேன். அவங்க சிஎஸ்எஸ்எஸை சார்ந்தவங்க அவங்க. ஆனால் இங்கேயோ போய் முழுக்க ஞானசனெல்லாம் இங்கே எடுத்தாங்களாம். பட் நான் வந்து வரியாக வசனத்தை பார்த்து இப்படியே வந்துட்டேன். எனக்கு திருமணம் ஆயிட்டு, அப்போ என் மனைவி வந்து அவங்கள எனக்கு பெரிய மாதா முறைக்கு அவங்க பார்க்க போனாங்க. பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் மனைவி எப்படி இறங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பயம், என்ன நடந்தோ தெரியாது. இவங்க கொஞ்சம் ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க, நகையெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ சரி வந்தாச்சு. சரி அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பக்கத்தில் தான் போன போது இது இவங்கெல்லாம் கலத்திட்டு இருக்கிறாங்க. நகையெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கலத்திட்டான். சில நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஒரு நாள் பார்க்க போனால் இவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், போட்டிருக்காங்க. இவங்க என் மனைவி போனாங்க ஒன்றும் கேட்கல. பெரியம்மா அவங்களே சொல்கிறாங்க, நாளைக்கு வெளிநாட்டிலேருந்து எனக்கு பயமும் வருவான், அவன் வரும்போது நான் கலத்தி இருக்கிறத கண்டா சத்தம் போடுவான். நல்ல கவனிக்கணும், அதனால போட்டிருக்கு. அப்படியா? அதுக்கும் ஒன்றும் சொல்லலை, நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம்? அவங்க தான் ஆரம்பிக்கிறது, அவங்க தான் முடிக்கிறது. அப்புறம் வந்தான், எல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சு, பல சூழ்நிலையில் ஆச்சு. அப்படி ஆகும்போது இவங்க படுக்கையில் ஆகிட்டான். படுக்கையில் ஆனோன்னா என்ன ஆள் சொல்லி வர சொல்கிறாங்க, நீ அவனை வர சொல்லணும். நான் வந்து பக்கத்தில் படுத்துருக்காங்க, நான் ஒரு ஸ்டூலில் சேராக இருந்து உட்காந்துருக்கேன். அவங்க சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன், அதை சொல்லி முடிச்சிடலாம், சமயம் போயிட்டுருக்கு, நான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டேய், நான் பரலோகத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போவேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாட்டே இல்லாட்டா கோயிலில் பிரசங்கம் பண்ணுறது இவங்க தான், சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி டீச்சர். இப்போ சார் சொல்கிறான், நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய், நரகத்துக்கு தான் போவாய். எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறேன். நானும் ஊழியத்தில் புதுசு, எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது இந்த வயசில் சொல்கிற காரியமா இது, ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறேன். அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். இவங்க இப்படி தான், உன்னை செய்வாங்க, அடுத்தது மாற்றுவாங்க, உன்னை செய்வாங்க. அந்த சம்பவம் சொன்னனே, ஸ்டெடியாக இருக்க மாட்டான். இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறான். இவங்களுடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லையா, அதுக்கு தான் அந்த சப்ஜெக்ட் சொன்னேன். சரியா? அப்படி செய்கிறான், இப்படி நான் இப்படி பாவம் செய்தெல்லாம் பாவம் அறிக்கை செய்கிறாங்க. என்கிட்ட நான் ஊழியக்காரன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க செய்கிறாங்க, நான் மட்டும் தான் இருக்கிறேன். பெரியம்மா கடந்த காலத்தில் ஒரு பெரிய
தப்பு நடந்தது, எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க எங்கள்கிட்ட தனியாட்ட சொல்லி எல்லாம் அறிக்கை பண்ணுறாங்க. எல்லாம் அறிக்கை பண்ணி நீ எனக்கா ஜோமனும் கேட்குறாங்க. ஸோ நான் மகன், அவங்க அம்மா, சரி நான் எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், இவங்க அர்ப்பணிப்பாங்க, மாற்றிடுவாங்க, அர்ப்பணிக்கு பார்ப்பாங்க. அது இப்போ புரியுதில்ல, இதை தேவன் அங்கீகரிக்கிறதில்ல. அர்ப்பணிச்சா தெளிவாக உறுதியாக கரெக்டாக இருக்க படிக்கணும். ஒரு சந்தர்ப்பம் 2 சந்தர்ப்பம் தருவார். சும்மா நேரம் கட்டு மாற்றிட்டு இருந்தா உனக்கு அர்ப்பணமாக வேண்டாம், உனக்கு பேச்சே நான் கேட்கலன்னு சொல்லுவார். சரிதானே நான் சொல்லுது? இப்போ புரிச்சு இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னா, இந்த உலகத்தை, உலக நேசத்தை 100% இயேசுவை போல, அப்போஸ்தலரை போல நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி இப்போ நீங்கள் அர்ப்பணிக்கணும். சரியா? அர்ப்பணிச்சா அர்ப்பணத்தில் உண்மையாக இருக்கணும். இனி அர்ப்பணிக்கிறதுக்கு உங்களுக்கு சமயம் ஒன்றும் ஒரு தரம் கிடைக்காது. நான் சொல்லிடணும். ஏன்னா நாட்கள் பொல்லாதவளால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஓகே, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். எல்லாரும் தலை தாழ்த்துங்க. சீசன் நைட் வர பிரசங்கத்திலேயே நம்ம போக முடியாதுங்க. நம்முடைய செயல்நிலை இல்லைன்னு தெரியணும். இல்லை, எல்லாரும் தலையை தாழ்த்துங்க. ஏமா